இன்னைக்கு நம்ம சேனல்ல பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்ய போறோம். ஸோ அதுக்கு யூஸ் ஆக போற ஒரு கிட் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். அன்லிமிட்டெட் சயின்ஸ் கிட் அப்படிங்கிற இந்த கிட் தான் அன்பாக்சிங் ரிவ்யூ அண்ட் இதை டெஸ்ட் பண்ணியும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த ரேப்பரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு கிறிஸ்பாக இருக்க ரேப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விசிபிளாக தெரியறது பார்த்தீங்க அப்படின்னா டூல் கிட் அண்ட் புக்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே கன்சால்டேட்டட் கெமிக்கல்ஸ் தான், ஓரளவுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட புக்லெட்ஸும் இருக்குது. இதை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க ஒன்றா பார்க்கலாம். நம்ம இது ரெண்டு சைடாக பிரிச்சுக்குவோம். ஒன் சைடு வந்து இந்த டூல் கிட்ஸ் எல்லாமே இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சைடு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூல் கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ கிட்டை ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் பீக்கர் தான். இதில் வந்து மெஷர் பண்ணிக்கலாம், வாட்டரையோ இல்லை கெமிக்கலையோ மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கப்ஸ் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் கன்சல்டேஷனுக்காக. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் கெமிக்கல்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணுவோம். சயின்ஸில் இருக்கவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டியூப். இந்த டெஸ்ட் டியூப்புக்கு வந்து நார்மலாக வந்து ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோன் வந்து கரெக்டாக வந்து கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் உள்ளே வந்து இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கும். அடுத்து ஸ்பூன், அதே வந்து ஸ்கூப்பாகவும் இருக்கும் நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோல்டிங் கப்புன்னு நினைக்கிறேன். மோல்டிங் கப் அண்ட் 2 சைடு மோல்டிங் கப் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் ஒரு மோல்டிங் கப் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராஸ். இதெல்லாமே கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகப்படும். அடுத்து என்ன ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ட்ரே இருக்குது. இது இன்விசிபிள் ட்ரே மாதிரியே இருக்குது. நார்மலாக வந்து பிளாஸ்டிக்கில் காமிச்சிருக்காங்க. இதில் வந்து பெரிய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி ரியாக்ஷன் காமிச்சிக்கலாம். ஸோ இதுதான் உள்ளே இருக்க டூல் கிட்ஸோட மொத்த செட்டுமே. கெமிக்கல்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் நம்பர் 1ன்னு நினைக்கிறேன். வினிகர். எஸ், வினிகரே தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு லிக்விட் வினிகராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரின் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான ஃப்ளெக்சிபிளான மோல்டு மாதிரி இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் பவுடர்னு நினைக்கிறேன். எஸ், கிறிஸ்டல் பவுடரே தான். கிறிஸ்டல் பவுடர் சம்திங் இது வந்து பேபியோட டைப்பர்ஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பார்க்கும்போது இது க்ளோயிங் பவுடர். எஸ், இந்த க்ளோயிங் பவுடர் பற்றி நீங்கள் பார்க்கலாம். இது நார்மலாக வந்து ரேடியம் பவுடர்னு கூட சொல்லுவாங்க. நைட்டில் சன்லைட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ப்ரிசர்வேட்டிவ் கலர்னு நினைக்கிறேன். எஸ், ப்ளூ கலர் தான். நார்மலாக வந்து ஃபுட்டு கிரேட்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்து பார்க்க போகிறது ரோஸ்ன்னு நினைக்கிறேன். ரோஸ். எஸ், நார்மலாக ரோஸ் சென்ட்டு நார்மலாக வந்து பெர்ஃப்யூம்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் கலரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கேக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க பேக்கரிஸில். அடுத்து வந்து எல்லோ கலர்னு நினைக்கிறேன். எல்லோ நார்மலான கலர். இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் கலர் தான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ரெட் கலர். நார்மலாக வந்து ப்ரிசர்வேட்டிவில் யூஸ் பண்ணுறது. ஃபுட் கலர்ஸ் தான் எல்லாமே குழந்தைங்களும் யூஸ் பண்ணுறதுக்காக ஃபுட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து க்ரீன் ஆப்பிள் சென்ட். எஸ், க்ரீன் ஆப்பிள் சென்ட். இதுவும் வந்து ஃபுட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து சம்திங் எதுவும் யூஸ் பண்ணாங்க ஞாபகம் இல்லை. அண்ட் பார்க்க போகிறது அடுத்து பேக்கிங் சோடா. நார்மலாக வந்து எல்லா சமையலறையிலையும் இருக்கிறது. அண்ட் ஈஸ்ட்டை புளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கார்ன் ஸ்டார்ச். எஸ், கார்ன் ஸ்டார்ச் வந்து பிரித்து எடுக்கிறது தான். இதுக்கு தனியான ஒரு வீடியோ நான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்க்க போகிறது சிட்ரிக் ஆசிட். எஸ், சிட்ரிக் ஆசிடை வந்து நார்மலாக வந்து லெமன்லேருந்து எடுப்பாங்களே, அது வந்து கிறிஸ்டலாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அதோட ஃபுல் கிட்ஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கிட் அப்படிங்கிற இந்த புக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு தெரில, சர்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டே நல்லா தான் இருக்குது. எஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் வெல்கனோ அப்படிங்கிற ஒரு வகையான எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ வாங்க பண்ணலாம். இந்த மேஜிக் வெல்கனோ பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மெட்டீரியல்ஸ் தான் தேவை. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அடிஷ்னலான மெட்டீரியலும் தேவை. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே ஒரு 25 ml எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் 2 ட்ராப்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த 2 ட்ராப்ஸை ஆட் பண்ணினதுக்காகவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட கலரே சேஞ்ச் ஆகும்னு தான் நினைக்கிறேன். எஸ், இந்த ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணும்போது நார்மலாக வந்து அந்த வாட்டரோட கலரும் சேஞ்ச் ஆகும். வெல்கனோவுக்கு இதுதான் வந்து அந்த கலரை கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்லோ மோஷனில் பார்க்குறது நல்லா இருக்குல்ல, சிடிஸ் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது உண்மையாலுமே. ஸோ அடுத்து பண்ண போகிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கலரை வந்து ஜஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுப்போம். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம். கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த சிட்ரிக் ஆசிடை வந்து 2 ஸ்கூப் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. எஸ், இந்த 2 ஸ்கூப் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்கூப் நார்மலாக வந்து எடுத்துக்கலாம். ஒன் ஹேண்டில் கேமராவும் பிடிச்சி இதுவும் பிடிக்கும்ல. 2 ஸ்கூப், ஒரு ஸ்கூப், 2 ஸ்கூப். ஸோ 2 ஸ்கூப்பையும் கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் போட்டு நல்லா ஷேக் பண்ணலாம். ஆனால் இதோட இன்னொரு கெமிக்கலே மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ கூட கமெண்ட்டில் சொல்லலாம். ஒன்றும் கெட்டு போல் 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு கெமிக்கல் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இந்த பீக்கரில் இருக்க மெஷரிங் கப்பில் இருக்கிறத இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு மாற்றுறோம். இப்போ மாற்றினோடனே ரியாக்ஷன் பெருசாக எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா இன்னும் நம்ம அந்த கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷனுக்காக நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக 2 கெமிக்கலும் வந்து காந்துருச்சு. இதோட சேர்த்து பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணணும். ஒரு ஸ்கூப் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக வந்து உங்களுக்கான மேஜிக் வல்கனோ ரெடி. எஸ், இந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேஜிக் வல்கனோ பண்ணுறது இதுதான். ஆனால் இதே வந்து நீங்கள் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் திங்கில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக அப்படி பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டேன், ரொம்ப கம்மியான டென்சிட்டிலாம் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம். 4th எக்ஸ்பெரிமெண்ட் மேஜிக் பலூன் செய்யலாமா? ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் பலூனை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இது தான். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துங்க. நார்மலாக வந்து இது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் நினைக்கிறேன். இது சயின்ஸுக்காக கெமிஸ்ட்ரிக்கான்னு தெரில, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்திங்கன்னா மெஷரிங் கப் எடுத்துங்க. மெஷரிங் கப்பில் வந்து வினிகரை வந்து 15 ml ஊற்ற சொல்கிறாங்க. 15 ml. வாவ், 15 ml ஊற்றினதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, நார்மலாக வந்து இந்த கோன் இருக்கும் இல்லையா, இந்த கோன் எடுத்துக்கிட்டு அதோட வந்து பலூனில் வந்து நம்ம வந்து சில பல கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும். அது எந்த கெமிக்கல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் சேகரித்து வச்சோம் இல்லையா, ஸோ இந்த 15 ml வினிகரை வந்து டெஸ்ட் டியூபுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நார்மலான ப்ராசஸ். பலூன் எடுத்தாச்சு, கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அதிகமாக எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்சர்ட் பண்ணி அந்த வெளியே அந்த வந்து பேக்கிங் சோடாலாம் கொட்டிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வந்து பேக்கிங் சோடாவை வந்து ஒரு ஸ்கூப் இல்லை 2 ஸ்கூப், ஒரு ஸ்கூப் போதும்னு நினைக்கிறேன், ஒரே ஸ்கூப்பே போதும். ஸோ எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோனில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக வந்து பலூன் கீழே போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து இந்த பலூன் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிட்டு ஆனால் அதில் வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கணும், அந்த பேக்கிங் சோடா போகாத மாதிரி. இப்போ வந்து டாப்பில் கம்பெனிங்க அப்படின்னா நார்மலாக வந்து பலூன் வந்து ஏர் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஏர் ஃபில் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை அப்படியே ஒய்வாக பார்க்க வேண்டியதான். ஸோ நார்மலாக வந்து கெமிக்கலோட எக்ஸ்பெரிமெண்ட்டால் இந்த பலூன் வந்து பல்ஜாக இருக்குது, மேஜிக்கல் பலூன். ஸோ நல்லா தான் இருக்குது இந்த டாப்பிக்கில் மேஜிக்கல் பலூன். இது நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஹையான அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பலூனே ஃபுல்லாக நம்பிடும். அடுத்து பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேறு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, கலர்ஃபுல் ஜுவல்ஸ் பார்க்கலாமா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து 2 காமிச்சிருக்காங்க, ஒன்று நம்ம செஞ்சு பார்க்கலாம். கலர்ஃபுல் ஜுவல்ஸுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் பவுடர் இருக்குது, அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன், அண்ட் பார்த்தீங்கன்னா சில பல மெட்டீரியல்ஸ் இருக்குது. ட்ரேயில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். மெஷரிங் கப்பில் வந்து 15 ml கரெக்டாக வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம். 15 ml வாட்டர் எடுத்துக்கவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரேயில் வந்து இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 2 drops ஆஃப் அந்த ப்ளூ கலர் லிக்விட், நார்மலாக வந்து கலர் லிக்விட் வந்து ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 minute ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ட்ரை பண்ணதுக்கும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக, அந்த ப்ளூ கலர் அந்த வாட்டரோட சிங்க் ஆகிறதுக்காக இதுக்கு வந்து நார்மலாக வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணியே நம்ம ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணியே கரெக்டாக இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது கிறிஸ்டல் பவுடர் அப்படிங்கிறது தான். இந்த கிறிஸ்டல் பவுடரை ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்கூப் இல்லை 2 ஸ்கூப் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூப் போட்டோன்னே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணும், கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. நார்மலாக வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கிட்டு இது கிறிஸ்டலாக மாறிடும். இதை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஞாபகம் இருக்கு இல்லையா, இது ஒன்றுமே இல்லை. நம்ம நார்மலாக வந்து இந்த டயப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுக்காக, அதே விஷயந்தான். இது வந்து ஸ்வெல்லிங் பேக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து இந்த பிளேயர்ஸுக்குலாம் அடிபட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஐஸ் கட்டி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலாக ஃப்ரீசர்க்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஐஸ் மாதிரியே ரியாக்ட் பண்ணும். ஸோ இதுதான். ஸோ மொத்த கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சேனலில் இன்னும் வரப்போகுது. ஸோ இதை வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்க்கலாமே, டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் AZAR. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது.